இன்ஸ்டாகிராமை நம்பி கண்டென்ட் கிரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க, இதுக்கப்புறம் கண்டென்ட் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட சிரிப்பு ஃபேக்ட்ரின்ற அக்கௌண்ட்டு 34,000 ஃபாலோவர் வச்சுருந்தேன். அந்த ஐடி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அது கூடவே சேர்த்து என்னோடய கூகுள் குமார் என் பர்சனல் அக்கௌண்ட்டில் 18,000 ஃபாலோவர் வச்சுருந்தேன். அதையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்டா சஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு கேட்டால், எங்கள் ஏஐ சிஸ்டம் எப்படின்னா உங்களை வந்து ஃபேக்குன்னு டிடெக்ட் பண்ணியிருக்கு. உங்கள் ஐடி வந்து 3K ஃபாலோவர்ஸ்லேருந்து 1 மந்தில் 34,000 ஃபாலோவர் வந்துச்சு, அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் 1 இயராக கன்சிஸ்டன்சியாக ஒரு நாள் கூட விடாமல் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் கூட கேப்பு விடாமல் 500 வியூஸ் வரும்போது வீடியோ போட்டேன், 1000 வியூஸ் வரும்போது வீடியோ போட்டேன், சில நாளில் 75 வியூஸ் தான் வந்து. அப்போ கூட வீடியோ போட்டேன். அப்போல்லாம் கிடைக்காத க்ரோத்து இப்போ தான் என் ஐடி கொஞ்சம் பீக் போச்சு. அந்த பரவாயில்லையே, நம்ம உழைச்ச உழைப்புக்கு நமக்கும் சில அங்கீகாரம் கிடைக்குதுன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட இல்லை. எனக்கு புரியல, அங்கங்கே ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு அரையும் குறையுமா ட்ரெஸ்ஸை கழிச்சிட்டு அப்படிலாம் வீடியோ போடுறாங்க. சில பேர் கெட்ட வார்த்தை பேசிலாம் வீடியோ போடுறாங்க. அவங்க ஐடிலாம் ஒன்றும் ஆகலை, நான் எதுவுமே பண்ணல. என் ஐடி போகுது. லிட்டரலாக வந்து ஒரு ஓப்பே போன மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரில. இப்படிலாம் பேசி என்னடா வரப்போகுது உனக்கு? 34,000 ஃபாலோவர்ஸ்க்குலாம் இவ்வளோ சீன் போடாதரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 34,000 ஃபாலோவர் கொண்டு வரதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இப்படி நான் பேசி ஒன்றும் வரப்போகிறது இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? என் உள்ளே இருக்கிற ஆதங்கத்தை நான் எப்படி கொட்டி தீக்கிறது? உங்கள் ஐடியும் போகக்கூடாதுன்னா அந்த செல்ஃபி வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிங்க. அதை ஆன் பண்ணால் மட்டும் பத்தாது. ஏன்னா நானும் அதை ஆன் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஆன் பண்ணி யூஸ் இல்லை. தயவு செஞ்சு ப்ளூ டிக்கை வாங்கி வச்சுக்கோங்க. ப்ளூ டிக்கை வாங்கி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் டைரெக்டாக ஏஜென்ட்டுக்கிட்ட பேச முடியும். இல்லைனா பாட்டு தான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணும். எனக்கும் இன்ஸ்டாகிராமில் இந்த ஆஃபர் பண்ணாங்க, ப்ளூ டிக் ஃபஸ்ட் மந்த் ஆஃபர் 45 ரூபீஸ்க்கு. நானும் ப்ளூ டிக் வாங்கி வச்சுருந்தேன். அடுத்த மந்த்து காசு இல்லை, 7,700 என்னமோ, 700 எதோ சொன்னாங்க. கரெக்டாக காசு இல்லை, நான் விட்டுட்டேன். அதனால் இப்படி ஆயிருக்கு. தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களை கையெடுத்துக்கும் போகிறேன். எனக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கூடாதுன்னா ப்ளூ டிக் வாங்கி வச்சுங்க. ப்ளூ டிக் வாங்கி வச்சுக்கனா மட்டும்தான் இன்ஸ்டாகிராம் உங்களால் சேவ் பண்ண முடியும்.